வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட தான் வந்திருக்கோம். திருப்பாலைக்கிட்ட வந்திருக்கோம். திருப்பாலைக்கிட்ட கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணன் கோயில்கிட்ட தான் இருக்குது. ஜன்னத் பிரியாணி கிட்ட தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம சாப்பிட. அண்ணன் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன பிரியாணிண்ணே? மட்டன். நான் எடுத்து வைக்கணும். நம்ம மாமா உள்ளே இருக்காங்க. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னா ஒரு தரமான உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேலே சூப்பராக சாப்பிட வந்திருக்கோம். நொறுக்குற அன்றைக்கி காலி மட்டன் பிரியாணி. இன்றைக்கி ஒரு புடி நண்பர்களே. மாப்பிள்ள ஆமா மாமா சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. சரி ஆமா. அது வரைக்கும் கேமரா ஆனில் இருக்குங்க. எடுக்கிறீங்க, ஆனில் வைக்கிறீங்க. அவ்வளோதான் தலைவா. குயிக் மேன், குயிக் குயிக். பசி ஓவரா இருக்கு. வாங்க வாங்க. ஹோட்டல் பேர் என்ன இருப்பா? ஜன்னத் பிரியாணி. ஜன்னத் பிரியாணி, அதாவது நம்ம திருப்பாலை பக்கத்தில் இருக்கு ஜன்னத் பிரியாணி. செம்ம பிரமாதம் சொன்னாங்க. கேட்டாலே நம்ம வருவோம். சொல்லிட்டாங்க, வராமல் இருக்க முடியுமா? ரொம்ப பிரமாதமாக இருக்குமா? ஆமாம், அவங்களோட ப்ரொமோஷன் நினைக்க போகிறாங்க. நம்மள ப்ரமோஷன் இல்லை, அதாவது சொன்னாங்க. சொன்னவொடனே நாங்கள் வந்துட்டு ப்ரமோஷனும் கிடையாது. நம்மள தரமாக இருந்தால் இந்த ஹோட்டலோட அது இப்போ சாப்பிட பிரியாணி நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ அப்லோடு, இல்லைன்னா அப்லோட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். ஓகே நம்மளே. ஆனால் கண்டிப்பாக அந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. மக்கள் பேச்சை கேட்டு நான் வந்துட்டேன். கண்டிப்பாக எப்படின்னு பார்த்துருவோம். தலைவா பசிக்குது தலைவா. அவ்வளோதானா? முடிஞ்ச சீனு எடுத்தாப்புல, எடுத்துட்டு மறுபடியும் கொட்டிட்டாப்புல. ஏன் தெரியாது எடுக்குன்னு. ஓகே ஓகே, வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க தலைவா வாங்க. அம்மா வணக்கம்மா. சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி உங்கள்கிட்ட தான் வீடியோ போட வந்திருக்கேன். மக்கள் சொன்னாங்க நிறைய பேர் திருப்பாலையில் என்ன ஜன்னத் பிரியாணின்னு சொன்னாங்க. இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்தோம். கண்டிப்பாக ஓனரே வந்துட்டாருப்பா சொன்னாப்புல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஓனரே வந்துட்டாருப்பா. எப்போ இவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்கப்பா வீடியோ. டக்குன்னு வந்தால் தானே பசிக்குது. பிரியாணி எடுத்து வச்சா கொட்டிட்டாங்க. ஏன் தலைவா? ஓனர் வந்துட்டாரா? ஆமாப்பா, வேலை உயிருப்பா. ஓனரே வர்றாரு நண்பர்களே. ஓனரே வைக்க போகிறாங்க பிரியாணி. தரமான பிரியாணி சாப்பிட போகிறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. ரொம்ப நாளாக உடைய சொன்னாங்க நிறைய பேர். இன்றைக்கி வந்து டேஸ்ட் பண்ணலான்னு வந்துட்டான். ஓகே, மட்டன் பிரியாணி தானே? ஓகே, சூப்பர் சூப்பர். ஆஹா அண்ணே, எப்படியாம்மா? ஐயோ தரமாக இருக்கியா? என்ன சொல்கிறீங்க? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி காமிச்சிடுறேன். இல்லை போய் சொல்லக்கூடாது. பீஸ் எடுத்து அமுங்க. பீஸ் நல்லா முட்டாய் மாதிரி இருக்கீங்க வரியா? சுட சுட ஆவி பறக்கு நண்பர்களுங்க. பீஸ் தின்னுங்க. இருங்க, பீஸ் எப்படி தெரியுமா? சோளோட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அருமையாக இருக்கா? கமகம பிரியாணி, தரமான பிரியாணி. நம்ம கடை பேர் ஜன்னத் பிரியாணி. ஜன்னத் பிரியாணி நம்ம திருப்பாலைக்கிட்டே இருக்குது. ஆமாம், திருப்பாலை இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் தரவா. நம்ம சாம்பாரா? தால்ச்சா. ஆஹா, நான் தால்ச்சா ஊற்றாமலே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ அப்லோடு நல்லா இருக்கா? 100% அப்லோடு மாப்பிள. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எப்பயுமே ரெண்டாவதா திங்கிறதா இருக்குது. ரெண்டாவதா? செகண்ட் செம்ம டேஸ்ட் தலைவா. அண்ணன் பிரியாணி மாஸ்டர் கடை. என்ன சொல்கிறீங்க? சாரு தான் பிரியாணி மாஸ்டரா? ஓனரே நாட்டுக்கோழி கிரேவி. சூப்பர். பிரியாணி தால்ச்சா கிரேவி. நம்மளே நாட்டுக்கோழி கிரேவி ஊற்றி அடிங்க. தரமாக இருக்கியா? தாட்சாவும் இருக்குது. நாட்டுக்கோழி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ பீஸை பற்றி எந்த நீ அப்பாடே அப்பா. கறியா எலும்பா? கறியா? மட்டன் பிரியாணி
அப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்க? என்னம்மா அண்ணே போதுண்ணே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணே, தரமாக இருக்குது. வேறு எது வேணாமா? வேறு எது வேணாமா? 2 பேர் சாப்பிட முடியல. ஆஃப் ஆயில் வாங்கி முடிச்சு விடுங்க. வேணாம், ஹெவியாக ரோடு ஏற்றக்கூடாது. அள்ளி அமுங்க ஆயில. எக்கு ஆமாம். கொடுங்கண்ணே. இந்தா முடிச்சு வீடியோ முடிச்சாலும் சாப்பிடுவார் அவரு. அண்ணே தால்சா செம்ம டேஸ்டாக இருக்குண்ணே. எடுத்து அப்படியே அவங்கணுமாம்மா, அதே கண்டென்ட்டு இன்னும் டக்குன்னு அமைக்குங்க. 20 நாள் தான் ஆச்சானே. முட்டை வைக்கல அவங்களுக்கு. முட்டை வைக்கல. ஆமாம், ஒரு நாள் முட்டை கண்டென்ட் போடணுமாம்மா. யார் அதிக முட்டை சாப்பிட்றாங்க? முட்டை நான் சாப்பிட்ருவேன். முட்டை இப்போ ஒரு சாப்பாடுறமே பேர் என்ன வரும்? சாப்பாடுறாமே பேர் என்ன வரும்? பேர் தெரியல. அவரவே தூக்கி சாப்பிடுவான். ஆனால் நம்ம மணிக்கு உங்களுக்குன்னே ஒரு நாள் போட்டு பார்க்கலான்னா முடிய மாட்டேது. யாருக்கு? நம்ம மணி கோடாங்கி. அது சொல்லுங்க, உட சொல்லுங்க. தோத்துருவீங்களோன்னு பயமாக இருக்குது. நானா? ஆமாம். அமைதியா இதோட ஈட்டி பேர் அடி பேர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். என்ன எலும்பு ஏன் உடுக்குறீங்க தக்காளியெல்லாம்? சூப்பராக பிரியாணி. தண்ணியில் கையை வைக்கலையே. தண்ணி விட்டு சாப்பிட முடியாதா? உனக்கு எச்சு இல்லையா? உனக்கு அண்ணா இது எலும்பு எடுக்கணுண்ணா. எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுவோம்மா சாப்பாடுக்கு. எடுத்துட்டு அடுத்த வீடியோ உனக்கு. ஆமாம், செல்ஃபியில் வச்சு எடுத்துருவோம். கண்டிப்பாக ஓடிட்டு போடவா? ஆமாம், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு விட்ருவோம். சூப்பரா. ஆனால் கூட இங்கே வேலை ஒரு வீடியோ எடுத்துறீங்களா? அண்ணே எனக்கு அதில் ஒரு பீஸ் வேணுண்ணே. புரியல. மட்டன் பீஸ், பிரியாணி பீஸ் வேணும். தரவா? எடுத்துருவேன். என்னம்மா எடுத்துருவா? 100 பேக். உனக்கு பிரியாணி என்ன வருதா? நான் ஒரு செட்டு கூட வாங்கிடுவேன். செட்டு ஒரு ஆம்லேட் வாங்கிடுவேன். நம்ம தனியாக போட வருவோம். ஆமாம். அவ்வளோதான். போடு போடு. ஏங்கண்ணா மனமாக இருக்கிறாப்ப. பீஸ் ஒன்று 3 பீஸ் ஒன்று கேட்டா விளாட்றாப்புலையோ? எலும்புலாம் நல்லா வெந்து வச்சு மாப்பிள்ள. அப்புறம் உனக்கு இன்னைக்கு சரியான வேட்டடா. எலும்பா? ஆமாம். நீ நல்ல வீடியோ வந்து. ஆமாம். மாங்காய் என்ன அது? மாங்காவா? கத்திரிக்காய். இந்த அண்ணே தனியாக தான் போடுறோமே. அது தனியா மாப்பிள்ளை சுற்றி சாப்பிட்டு. ஆமாம். நண்பர்களே, உண்மையிலே அந்த ஓனர் நல்ல மனுஷன்.
போதும் கூட வைக்கிறாப்புல. குடிங்க மாமா அதை. புரியவா? குடிங்க, உடம்புக்கு நல்லது. சூப்பு. மாப்பிள்ளை ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ இருக்கார் பாவம். நான் சாப்பிட்றத பார்த்துட்டு எனக்கே சங்கடமாக இருக்குது. ஏன் உங்கள் அக்கா அப்படி தானே இருப்பா பாவம். ஒரு ஸ்டாண்டு வாங்குன்னா வாங்க மாட்டேறீங்க. ஸ்டாண்டா வாங்கிடுவோம். ஒரு ஸ்டாண்டு வாங்கினா 2 பேரும் மாடு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், இந்த வாரம் ஆகிடலாம். சூப்பராக பிரியாணி. அப்படியே போடுங்க. முடிஞ்சா முடிஞ்ச விடா. அப்படியே இலையை தொட்டு கும்பிட்டு வந்துடுங்க. இந்த வரேன் முடிஞ்ச போங்க. வெங்காயத்தை எடுத்து தின்னுவாமா. நல்லா இருக்கா வெங்காயம்? செம்ம டேஸ்ட் லைவ்ண்ணா. அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. வாயை தொடங்குமா நண்பரே? இல்லையா டிஷ்ஷு கொடுங்க நண்பரே. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. கடை பேர் சொல்லுங்கள், திருப்பி சொல்லுங்கள். ஜன்னத் பிரியாணி. ஜன்னத் பிரியாணி நம்ம திருப்பாலைக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டாக கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் தான். இப்போ தான் ஒரு 20 நாள் தான் அது ஓப்பன் பண்ண கடை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி. இந்த வீடியோ ப்ரமோஷன் நல்லா இருந்தால் போடுவேன். நான் ஒன்று செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகும், பாருங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய பல வருஷம் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வாங்க. வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. அண்ணே வாங்கண்ணே. நீங்கள் வாங்கண்ணே. அண்ணன் தான் ஓனரு. அண்ணே உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுண்ணே. எல்லாம் கை ஒன்று தானா? ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். உண்மையை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? நான் சொல்லிட்டேன், நம்ம கடைக்கு வாங்க, சப்போர்ட் பண்ணி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வாங்க, நம்ம கடையில் வந்து அனைவரும் வந்து சாப்பிடுங்க. இப்போ சொல்லுங்கண்ணே, இப்போ சொல்லுங்கள். என்ன மைக்கு சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். வாங்க, வந்து அனைவரும் வந்து சாப்பிடுங்க. ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுங்க. ஓகே, சப்போர்ட் கொடுங்க. ஓகே. வேறு என்ன சொல்ல? வேறு ஒன்றும் இல்லை. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசமணி. கடை உங்கள் பேர் கடை சொல்லுங்கள். ஜன்னத் பிரியாணி கடை. ஜன்னத் பிரியாணி இருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் நம்ம கடைக்கு திருப்பாலைக்கு பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் இந்த கடை இருக்குது. வாங்க, டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. ஓகே, நன்றி, பாய் பாய். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் பாய் பாய்.